நம்ம தளபதிய தூக்குடா. புலி ஒரு முது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து. திருவிழா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நல்ல நேரம் தொடங்கி விட்டதால் மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்க வரவங்கெல்லாம் பொங்கல் வைக்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திருவிழா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்க வரவங்கெல்லாம் பொங்கல் வைக்க வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொம்மை பொம்மை யோ பொம்மை எந்திரியா. இப்படி கடையில வந்து படுத்திருக்கிய நியாயமா? ஏன்டா கடையில படுக்காம பின்ன கக்கூஸ்ல படுப்பாங்க? காலையில வியாபாரத்தை பாருப்பா. அப்ப சாயந்தரம் சாராய வைக்கலாமா? அட என்ன டேய், உனக்கு என்ன வேணும்? எனக்கு புலி பொம்மை வேணும். அப்படி கேள்ற அரமண்ட எங்கடா? அங்க இல்ல, இந்த இங்க இந்த இங்க 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 எங்கடா இருக்கு? அங்க இல்ல, இங்க எங்கடா? இங்க இல்ல, அங்க ரைட்லயா? தோப்பா தோனா எங்கடா? கையில வச்சு தேடிட்டு இருக்க. இது கையிலயா? இதான். டேய், இது புலியா? ஆமா. இது இல்லப்பா, இது மானு. எது மானா? நம்ம குதிரைப்பா, குதிரை. நல்லா பாரு, இது குதிரையான்னு. ஆமாப்பா, குதிரைக்கு தானே தும்பிக்கை இருக்குல்ல. குதிரை எந்த ஊர்லடா குதிரைக்கு தும்பிக்கை இருக்கும்? அட தோர்கப்பா. போட்டண்டா. இது யானடா. என்னது யானையா? என்னத்தை தேடுறேன்? ஆமா, எவ்வளவு அது? ஏண்டா யானைனா உனக்கு முன்னாடி பார்த்தா தெரியாதா? பின்னாடி பார்த்தா சொல்லுவியா? சரி எவ்வளவுப்பா? 200 ஓவா. எது? டேய், சரியா போச்சு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த கப்பல் எவ்வளவு? அது கப்பலா? அட காரா கூட வச்சுக்கப்பா. காரா? எம்புட்டு? டேய், பொருளை வைடா. நீ கஸ்டமரை மிஸ் பண்ற. முதல்ல பொருளை வைடா. நீ கஸ்டமரா? களவாணி பேல 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொம்மை வாங்க. வக்கல யானை குதிரைங்கற கப்பலுங்கற செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. ஒரு வியாபாரம் பண்ண முடியல. என்ன காரங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்க? உனக்கு என்னமா வேணும்? ஹெலிகாப்டர். ட்ரெயினா? அங்க இருக்க எடுத்துக்க. என்னது ட்ரெயினா? ஹெலிகாப்டரியா? ஐயோ, ஹெலிகாப்டர் தான் எடுத்துக்க. சரி, இது எவ்வளவு? 2000 ரூபாய். 2000 ரூபாவா? 2000 ரூபானா அதுல அவ்வளவு பெசல் இருக்குது. பச்சை அமுக்குனா மேல போகும், சேப்ப அமுக்குனா கீழே போகும். ரெண்டையும் சேர்த்து அமுக்குனா காசு தான் வீணா போகும். சரி, சாம்பிள் காட்டு. சாம்பல் தானே, பக்கத்துல சுடுகாடு இருக்கு, போய் எடுத்துக்க. யோ, பறக்க விட்டு காட்டியா? ஓ, பறக்க விடணுமா? முதல்ல அதை ஓபன் பண்ணி சமமான இடத்துல வச்சுக்கிறேன்னு. இங்க பாரு, லெப்ட்ல சகப்பு, ரைட்ல பச்சை இருக்கா? இப்போ பச்சை அமுக்குனா மேலே போகும். இப்போ பச்சைய அமுக்கியாச்சு, மேலே போயிருச்சு. இப்ப ரைட்டு கீரை போட்டா ரைட்ல போகும், லெப்ட் கீரை போட்டா லெப்ட்ல போகும். நீ என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஓ, ஹேர் ஸ்டைல் தான். இந்த மாதிரி சுருட்டு முடி யார்கிட்டயும் இந்த ஊர்ல நான் பார்க்கல. கூடவே பிறந்தது யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. அட பாவி, கூடவே பிறந்ததுன்னு சொன்னியே, வழுக்கு தலையா? என்னது? எம்எஸ் தோனி மாதிரி வந்தேன், இப்ப எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஆயிட்டேன். போடா, நீயும் உன் காதலும் பக்கா ஃப்ராடா இருக்கே. லூசு. நயன் நயன் ப்ளீஸ் நயன் செல்லோ. மேல காட்டுன கீழே காட்டு பாப்போம். தாமா, நீ நினைக்க மாதிரி ஆம்பளை நான் கிடையாது. யோ, மேல விட்டது ஓகே, கீழே பறக்க விட்டு காட்டியா? அப்படி தெளிவா சொல்லு. இந்த புலி வேற எடுத்துட்டு வரேன். ரொம்பதான் செலுத்துக்குற. நீ ரொம்ப தான் பீத்திக்கிற. இது இம்போர்ட்டோட பீஸ். ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிக்கிறேன்னா, இப்போ நீ கேட்ட மாதிரி லோ ஆங்கிள் ஸ்ட்ரைட்டா போகும் பாரு. போகுதா போகுதா, தாழ்வான மையப்பகுதியை நோக்கி போகுதா. என்னது, மறுபடியும் சிக்னல் கிடைக்கல. ஐயோ, ஏதோ பாறையை நோக்கி போயிட்டு இருக்கே. வெடிச்சிருச்சே. உன் கூட காலையில வியாபாரம் பண்ணி எல்லாம் வீணா போச்சு. இப்படி இந்த நீயே சமாளி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கொலவெறியோட வராளே, ஒதுங்காத. இடிக்கிறதுக்கு ஒளியறதுக்கு உனக்கு எந்த இடம் தான் கிடைச்சதாடா? வாங்க வாங்க, சூப்பர் சூப்பர் அழகான பொம்மைகள் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அற்புதமான டாக்கு. சூப்பர் 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 டாக்கு, சூப்பர் டாக்கு, சூப்பர் சூப்பர். அப்ப ஐயோ மறைக்கிறாளே. பாருங்க பாருங்க, இந்த கரடியை பாருங்க, உங்களை மாதிரி மூஞ்சி அழகா இருக்கு பாருங்க. டிக்கிற இடமாடா இது? என்னது படிக்கிற இடமா? எதுக்குடா இடிச்ச? இடிச்சதை விட வெடிச்சதுக்கு பதில சொல்லு முதல்ல. இடிச்சதுக்கு முதல்ல ஒரு பதில சொல்லு. அப்ப ஹெலிகாப்டர் வரப்ப ஒன்னே ரன்வேல வண்டி ஓட்டிட்டு போச்சா? இடிச்சதுக்கு ஒரு பதில சொல்றானா? நீ இடிச்சதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றியே? என் ஹெலிகாப்டர் வெடிச்சு போச்சு, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணணும்? ஏய், எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஏத்தா இரு அத்தா, முதல்ல நான் அங்க பேசிக்கிறேன். சொல்லு. இடிச்சதுக்கு ஒரு பதில் சொல்றா. ஏய், காசு கொடு. காசல் வேற எடுத்துக்க. அப்பா சாம்பிள காட்டு. இங்க பாரு, இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறீ உன்னைய. பேசாம இரு, கொன்னு விடுவே. முதல்ல என்ன இடிச்சதுக்கு ஒரு பதில் சொல்றா. ஓ ஆத்தா, தாயே தெரியாம அடிச்சிட்டு போயிரியா, உனக்கு புண்ணியமா போகும், போயிரு.
உன்னை மன்னிச்சு விடுறேன். சரிட்டா ஜாக்கிரதை. போத்தா. ஆ? சரி போ வா இட்லி குண்டா போ. சாமி சாம்பிள காட்டு வா உயிரை சரி வாங்குறீங்க. காட்டு இருக்கிறது ஒண்ணுதான். உன்னெல்லாம் ஹெலிகாப்டர் வாங்கினது எவன் அழுதியா? காட்டு ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் சாம்பிள் கேட்ட வெளுத்து விடுவேன். இதாவது போனி ஆகணும். உன்னால வட்டிக்கு வான காசு பூரா போச்சு. இதான் கடைசி பிளேட்டு. பறக்க விடுவேன். ஏர்ல போயில புடிச்சிட்டு ஓடி போயிரு. முதல்ல ஒழுங்கா விடு நாங்க பாப்போம். ஒழுங்கா விடுறோம், நீங்க பாருங்க. என்னது தூங்கிருச்சு? ஒன்னையும் காணாம. வாடா வாடா, அவ்வளவுதாண்டா வாடா ராஜா, வாடா ராஜா, வாடா ராஜா. ட்ரையலுக்கான எல்லை முடிஞ்சிருச்சு. ஹெலிகாப்டர் திருப்பிடலாமா? திரும்புங்க. ஐயோ, சீனூர் கிடைக்கல. பிரேக் போடு, பிரேக் போடு. ஓ மண்டையில போட போறேன். மறுபடியும் சீனூர் கட் ஆயிடுச்சா? எருமை மாடு. என்ன பண்ற? சாம்பிள் காட்டு. ப்பு. ஐயோ, பாண்டி யாரா அவன் பாண்டி? யாரா பாண்டியா? வீச்சருவா வீண வீரபாண்டி சேன வீர சிவாஜி பேரண்டி இப்ப பரப்பாம்பாரு. மாப்பிள்ள நல்ல வேலைக்கு ஒரு அழகான பொண்ணை காப்பாத்திட்ட. பொண்ணு இம்போர்ட்டட் பீஸ்ரா. ஏதோ ஒரு டேமேஜ்னா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? இதுக்கே இப்படி சொல்ற? ஆல்ரெடி ஒன்னு ட்வின் டவர்ஸ்ல மோதி வெடிச்சு போச்சு. என்னது? இது அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸ்ல. ஏய், கடையில யார் இருக்கா? ஆமால, கடையில நான் அங்க இருக்கேன். என்ன? மாப்பிள்ள வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா, வாங்க. ஆட்டம் போட வந்த அண்ணன்களே, அலப்பற பண்ண வந்த தம்பிகளே, கும்மி அடிக்க வந்த குமரிகளே, கூத்து பார்க்க வந்த பெருசுகளே, வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. இத பாருங்க, மான் பொம்மை. மான் எப்படி ஆடும் தெரியுமா? மான் இப்படித்தான் ஆடும். டேய், மான் எப்படி ஆடும்? இல்ல, மான் இப்படி ஆடும். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. யானை பொம்மைங்க. யானை எப்படி சத்தம் போடும் தெரியுமா? ஏய், நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. வாங்கம்மா வாங்க. இத பாருங்க, புலி பொம்மைங்க. புலி எப்படி கத்த தெரியுமா? ஏய், கரெக்ட்டா கத்துறா. ஏன்பா புலி என்ன பூனை மாதிரி கத்துது? புலிக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். காசு வச்சிருக்கியா? இல்லையப்பா. மூடிக்கிட்டு போ. குரங்கு கண்ணா குளிர்ஜாமா. ஏண்டா சேட்டை பண்ணாம சும்மாவே இருக்க? குரங்கு சேட்டை பண்ணணுமா? கொரில்லா சேட்டை பாத்திருக்கியா? இப்படி வா. கொரில்லா சட்டை. நான் ஒத்த பொம்மையை விற்க உடம்பு பூரா பொம்மையை மாட்டிக்கிட்டு கூவி கூவி தெரிஞ்சா நீங்க உள்ள போது குரங்குக்கு குளிர்ச்சாமா உங்க ஆயாவுக்கு குளிர்ச்ச மாட்டா கேக்குறா? என்னடா குரங்கு சேட்டை பண்ணாதான்னு கேட்டேன். அதான் பண்ணி காட்டேனே. இப்படியே செய்ய வழங்கிடும் பிசினஸ். என்ன பசங்களா, நீங்களும் ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஸ் வேணா, நாங்க ராட்னம்ல சுத்தணும். ராட்னம் தானே. உங்க எல்லாத்தையும் ராட்னத்துல ஏத்துறேன். அதுக்கு முன்னாடி ஐஸ் சாப்பிடுங்க. 4 ரவுண்ட் சுத்துறோம். நான் 3 ரவுண்ட் போகணும். உனக்கு வேணா நீ போயிடுற. நான் அந்த ரவுண்ட சொல்லல, இந்த ரவுண்ட சொன்னேன். ஐஸ் குடுனே. யார் வீட்டு காசுல யார் ஐஸ்கிரீம் வாங்கி தருது? என்ன பொம்மை கொடுத்த? எது பேசினாலும் ராங்கா தான் பேசுது. எது ராங்கா பேசுதா? ஆமா. கொடுங்க. பெல்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பொம்மை நல்லா ஆயி போச்சா? கொடுங்க. ஓவரா பேசுனியா? இல்ல, அவதான் ஓவரா பேசுனா. அத்தடி டேய், அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க காசு கொடுத்து வாங்க வேலைக்காரமா. சாரி, ஓனரமா. நல்லா தானே பேசுது. வேற என்ன? நான் பேசும்போது எல்லாமே ராங்கா தான் பேசுச்சு. இந்த செவ் பட்டன் அழுத்துறீங்களா? ஆமா. இது தப்பான பட்டனுங்க. இதுக்கு மொத்தம் 6 மோட் இருக்கு. இது தப்பான மோட். சாரி இந்தா பாருங்க. இந்தா இனிமே இந்த பக்கத்துல இருக்க எல்லோ பட்டனத்தை அமுக்கணும். சரியா? ஹலோ, அது எல்லோ இல்ல, கிரீன் பட்டன். நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அண்ணா 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 அண்ணா. ஐயோ, குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றாங்க, போறப்ப ஒண்ணு கட்டி விட்டு போயிடறாங்களே. அழுகாதரா. ஆகா, ஒரு குழந்தை மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும். பாப்பா அங்க வாங்க. அழுகாதரா. சொல்லுங்க. வெரி குட்டா. நீங்க இந்த தம்பியோட அழுகை நிப்பாட்டுறீங்களா? நிப்பாட்டுங்க பாக்கலாம். என் தங்க பத்தாருல தம்பி அழுகை நிப்பாட்டுனா ஒரு பொம்மை தாங்க. லஞ்சம். இந்த வயசுல உனக்கு லஞ்சம் கேக்குது. சரி, இந்த கரடி பொம்மை வச்சுக்க. பொம்மை இல்ல அங்கிள், அந்த பொம்மை. பெரிய பொம்மையை கொடுங்க. மான் பொம்மை வேணுமா? நல்ல விவரமாத்தான் இருக்க. இந்த மான் பொம்மை அழுகை நிப்பாட்டு. இல்ல, அந்த பொம்மை. அட என்ன இளவு. இந்த அழுகை நிப்பாட்டு. இந்த வச்சுக்க. அழுகை நிப்பாட்டு. இந்த இதையும் எல்லா பொம்மையும்
இந்தா வச்சுக்க, மொத்தமா எடுத்துக்க, சரியா? சரி. அழுகி நிப்பாட்டு. தம்பி வாடா. தம்பி உன் பேர் என்ன? அக்காவை பாருங்க, அக்கா கிட்ட பேர் அழாத, சொல்லுங்க. உன் பேர் என்ன? ஆமா, பேர் என்னடா, வாய்க்கு முட்டாய் வச்சுட்டு பேர கட்ட அவனுக்கு எப்படி புரியும்? இப்ப சொல்லு. என்ன நீ அழுகுற? டேய் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமறா. இப்ப பொம்மையில கீழே போட்டு அடி வெளுத்து பிடிவேன். ஐயோ, வெளியில போன ஜூலியை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட கதையாகி போச்சு. சரித்தா, உனக்கு முட்டாய் தானே வேலை, பைசா எல்லாமே நான் வாங்கி தரேன். எந்திரித்தா. எவன்டா பல்ல காட்டுறது? இருக்கிற 4 பல்லி குத்தி உடச்சு பிடிவேன். எல்லாம் ஒன்னால தாண்டா. எந்திர டேய், அட முட்டாய்க்கு பிறந்த முட்டாய எந்திரிச்சு தொலை வாங்கி தர்றேன். ஐயோ, அவன் கடல் மாதிரி கடையை கட்டி திருவிழா மாதிரி வியாபாரம் பண்றான். நான் திருவிழாவில் ஒரு பொம்மை வைக்க முடியாம செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கேனே. அட கோவிந்தா, இவங்க டாய்ஸை வித்து பழைக்கிறத விட பிக் பாஸ்ல. என்னடா நடந்துகிட்டு இருக்கு? ஏப்பா, எந்த அழுக முஞ்சி பையன் பெத்த பிள்ளைன்னு தெரியலப்பா. இவன் பாட்டுக்கு வந்து காலையில இருந்து கடையில வந்து அழுதுகிட்டு இருக்கா. அழுகேடி பாட்டவே முடியல. இதை எந்த பக்கி பையன் பெத்தான்னு தெரியல. இவன் அழுகேடி பாட்டு இந்த பிள்ளைய கூப்பிட்டா இந்த பிள்ளை ஓடு அதை விட அலறுதுப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன அழுகை நிறுத்தணும் அவ்வளவுதானே? ஆமாப்பா. வா, வா, கைய கொடுத்து தூக்குப்பா. என் கண்ண பார். நல்லாத்தான் இருக்கு. அம்மா, ஐயோ அம்மா, டேய் ஏன் மண்டியா போட்டு ஏன்டா உடைக்கிற? அட விஷப்பூச்சிகளா. டேய் அழகு நிறுத்திட்டாங்கல்ல. டேய் தம்பி இங்க வாடா. இந்த போட்டண்டா. பாப்பா இங்க வா. உன் பேர் என்ன? சாதனா. சாதனாவா? டேய் டோரா பொம்மை தெரியுமா? தெரியும். இந்த வச்சுக்க. உங்க அம்மா இங்க? மலர் கடையில. பத்திரமா போயிடுறியா? ஆ. சரி பாத்து போ. உன்னை அப்படியே கொட்டி இப்படி ஓடி பேரு நிக்காம. தம்பி உன் பேர் என்ன? வெங்கடேஷ். அண்ணே, ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க, வெயில் தாங்க முடியல அண்ணே. ஓட்டுறியா இல்லையா? இரும்பா 3 சீட்டு காலி அடக்கல, ஆள் வரட்டும் அப்புறம் ஓட்டுவோம். என்ன அவசரம்? 3 பேர் வந்தா போதும். கடவுளே. அண்ணே அண்ணே வாடே வாடே வாடே. அண்ணே உங்களை பார்த்தா தங்கமான ஆள் பாருங்க, ஒரு சுத்திட்டு போனேன். ஒரு சுத்து தானே சுத்திடுவோம். என்னையா பண்ண நீ தானே சுத்த சொன்ன? என்ன சொல்லலையா? ராட்டத்துல சுத்த சொன்னேன். அத சுத்துறது உன் மேல. போற வரவனை கூட்டு சுத்த சொல்ற? என்னடா கிறுக்கு போய் மாதிரி இருக்கா? என் பரம்பரை என்ன? என் ஆட்சி என்ன? என் அந்தஸ்து என்ன? ஏர்வாடியில இருந்து நடந்தே வந்திருப்பானோ. என்ன பண்ணன்னு தெரியலையே. யோ, வெயில் மண்டைய குடக்குது, எனக்கு பிபி எகிரிட்டு இருக்கியா? ஏக்கா இருக்கா? நீ வேற காப்பி பீப்பி சை. கடவுளே, ராட்டனம் சுத்துதோ இல்லையா, என் தலை தான் சுத்துது. அண்ணே என்னண்ணே ராட்டினம் சுத்தமா அப்படியே நிறுத்தி வச்சிருக்க? என்னத்தப்பா சொல்றது, ஒருத்த ஏறினா ஒருத்த இறக்குறானே. வெயிட்டு தான் பிரச்சனை. வெயிட் தானே, இதோ நான் ஏறுறேன். எல்லாம் சரியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்பாடா, ஒரு ஆள் வந்தாச்சு, இன்னும் 2 பேருக்கு நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு நேரமா வெயில நிப்பாட்டி வச்சிருக்கா பார், கருவா பையன். நீ ஒரு ராட்டமோ. இந்த தட்டும் காலியாகி போச்சா? ஒருத்த ஏறினா ஒருத்தி இறக்குறாடா, என்ன செய்யட்டும்? ஐயோ, அட நம்ம முருகன், என் கடனை அடைக்க வந்த சிங்கமே, வாயா 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 வாயா. இந்தானே. வெரி குட் வெரி குட். போ ஏறு ஏறு போ. ஏறவா? அண்ணா தட்டுல பேர். யோ 500 ரூபாய்க்கு சில்லற குடியா. அப்ப நீ ஏற வரலையா? நான் எதுக்கு ஏற வரேன்? நீ வேற. ஒரே ஒரு ரவுண்டா, ஒரே நாள வரல. சில்லற இருந்தா குடியா, காசு குடியா, காசு குடியா. அந்த ஒரு சீட் தான். எனக்கு வேலை இருக்கியா? ராஜா குடி, காலையில இருந்து சாப்பிடற ஒரு சீட் தான்டா. ஒரு சீட் ஒரு சீட்ல நீ போய் உட்காரலாம் இல்லையா? சொன்னா கேளு ராஜா, வாடா. அங்கயா? சொப்பன சுந்தரி மாட்டிக்கிட்டா. பயப்படுறியா? இது மாத்தி விட்டுமா? ஏய் தம்பி நீங்க போ. ஏய் பாப்பா. இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். நான் போய் உட்கார்றேன். உட்காரியா? உனக்காதே உட்காரு. எனக்காக வேற ஆளு உட்கார மாட்டேன். கிளிமூக்கு இந்த வந்துட்டேன். என்னையா? ஏறுடா, நேரா பெல்ட்டுக்குள்ள ஏறுடா. அங்க ஒரு படி இருக்காத மறந்துட்டியா? திருவிழாவை பாதியில நிறுத்துறேன். போடா. கொலைக்கிற ஹார்ட் அட்டாக்ல போயிர போற. இறங்குறதுக்குள்ள சீக்கிரமா சுத்தணும். ஏய் ஏறுடா, சீக்கிரம் ஏறு. இந்த வந்துட்டேன். என்னமோ எழுதி போட்டிருக்கேன். என்னையா அது? அந்த பிரச்சனை இருக்கவங்க இதுல ஏறக்கூடாது. டேய், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஏறக்கூடாதுன்னா நீ காக்கா குருவியை வச்சுட்டே ஓட்டணும். அதுல எழுதாதது ஒண்ணு இருக்கு. அது என்ன? அது சொத்தப்பல் இருந்தா கூட ஏறக்கூடாது. சத்தமா சொல்லாத, மொத்தமா இறங்கி போயிட போறாங்க. ஆளை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ராட்டின ரவுண்டா சுத்தினா தலை சுத்தும். நேரா போகணும். நேரா போனா சுடுகாடு தான் வரும். பரவாயில்லையா? ஒரு ராட்டினத்துல உட்கார்ந்து அங்கதான்டா போகணும். பாத்துங்க காப்பாத்துங்க. சரி சரி சரி. புது டிராவல். ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி. பாண்டியே, உன் கம்பார்ட்மெண்ட் சூப்பர். நம்ம கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு மண்ணா கலந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்க அங்கங்களை ஆட்டாம அசைக்காம அடக்கி வச்சுக்கிட்டு இருங்க.
நான் புழைக்க வந்திருக்கேன்பா. யோ நாங்களே எங்க மனசை நல்ல டெட்டாயில போட்டு சுத்தமா தான் வச்சிருக்கோம். இங்க இப்படி டெட்டாயில பினாயிலா செருப்பால செருப்பால எப்படி க்ளீன் பண்ணுவ? விளக்கமாறா தான் க்ளீன் பண்ண முடியும். என்ன? சரி ஒண்ணும் இல்ல. இங்க நீ வாய் பாக்குற, நீ சுத்து. நீ பொத்து. கண்ணாடி பட்டா மட்டும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா? நான் சொல்லல. டேய் பொண்ணு இங்க இருக்குடா. என்னது விசிட்டிங் கார்டு? போ போ, குத்த வேண்டிய வயசுல விட்டுவிட்டு இப்போ வந்து குத்த வந்துட்ட. பாருங்க சார், இந்த பொண்ணுடைய ஹிப்பை பாராட்டி நான் 400 ரூபாய் குத்துறேன். 400 ரூபாய் குத்துறேன். 400 ரூபாய். என்ன இது? என்னதுன்னா 400 100 ரூபா குத்து வர? ஏய் நான் என்ன சொன்னேன்? நான் 100 குத்துறேன்னு சொன்னேன். உனக்கெல்லாம் 100 ரூபாய் அதிகம் தான், புரியுதா? ஏப்பா விடுப்பா, நானே குத்திடுறேன். நிறுத்துங்கயா. நீங்க 2 பேரும் மல்லு கட்டுறதுக்கு இது என்ன மைதானமா? ஒண்ணு நீங்க குத்துங்க, இல்ல அடுத்தவனையாவது குத்த விடுங்க. அடுத்த ஆள் வரதுக்குள்ள நான் குத்திருப்பேன். மட்டும் வருது. நீங்க எல்லாம் குத்துன வேற இடத்துல குத்திடுவடா. போ போ, இதா இவனுக்கு போய் குத்து. போ போ. நான் கரெக்டா குத்துவேன்டா. அனுப்பி விடு. பாத்தா வாட போலாம். சாரிமா, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான். டேய் அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் குத்துறேன் வைக்கிறேன். சரி நம்ம டான்ஸ் அப்புறம் போட்டுக்குறோம். நீ நேரா பொம்மை கடைக்கு வந்துரு. அப்ப விடு. எதுக்கு அவன் அடிக்கிறது? அவனை கேளியா? எதுக்குடா அப்படி அடிக்கிறான்? பொறி கேட்டாருண்ணே. குடுத்தியா? குடுத்தானே. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டா. இந்த பையில போட்டு அடிக்க. டாய் அதத்தை அவனை கேளுங்கறேல. ஏய் எதுக்குடா அடிச்சான்? காசு கேட்டானே. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? எது? பொரிய வாங்கி சவக்குன்னு திங்க தெரியுதுல்ல? அவ தின்ன பொறிக்கு தானே காசு கேக்குறான். உனக்கு மானம் இருக்கா? ரோசம் இருக்கா? டாய் காசு கேட்டது தப்பு இல்லடா. மானம் முக்கியம்டா, மரியாதை முக்கியம்டா. சும்மா அவனு ரோஸ் சட்டை போட்டு பொறிவாங்கல. எப்படி கேட்டான்னு கேளுடா. எப்படிடா கேட்ட? பொறிக்கி காசு கொடுங்க. யார பாத்திரம் நான் பொறிக்காம என்ன பார்த்தா பொறிக்க மாதிரியா தெரியுது உனக்கு? பிரியாணிக்கு அவனை கடற்கொலையை வச்சு கொளுத்தி புரிய அவனை கொண்டு விடுறா. இதான் பிரச்சனையா உனக்கு? ஆமாயா. ஐயோ உனக்கு எப்படி சொல்லி வர. இந்த வர இப்போ உதாரணத்துக்கு பேரிச்சம்பளம் வாங்குறேன்னு வையேன். பேரிச்சம்பளத்துக்கு காசு கொடுன்னு கேட்பான். இப்ப நீ அல்வா வாங்குறேன்னு வையேன், அல்வாக்கு காசு கொடுன்னு கேட்பான். இந்த பொட்டுக்கடலை வாங்குறேன்னு வையேன், பொட்டுக்கடலைக்கு காசு கொடுன்னு கேட்பாங்க. இப்ப இது என்னது? பொரி. பொரி நீ வாங்குனா பொரிக்கு காசு கொடுன்னு தரடா கேட்பாங்க. கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா அப்படியே கேட்பாங்க. என்னடா பாக்குற? மண்டக்குள்ள மசாலா பொரிய போட்டுருவேன். பார்த்தா வந்து குறுக்க பஞ்சாயத்து பண்ற பெரிய கவுன்சிலர் இவரு. இனிமே வருவ என்னடா பாக்குற? கண்ணை குத்தி பிடிவேன். அவன் பார்வையில பயமுறுத்துறாரா? புறா நிக்க அவனை பயந்து ஓடிட்டேன். இப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணிடுவான். என்ன பாக்குற? நீதான் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கணும். ஏய் நான் அவன் ஃப்ரெண்டு, மாமா கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் எனக்கு சிபாரிசு பண்ணணும். இந்தாமா நாளை எது சொன்னாலும் அவன் சட்டை பண்ணவே மாட்டான். அப்போ உன் பேண்ட் சட்டையை கொடு. எதுக்கு? துவைச்சு போடுறதுக்கா? பரவாயில்ல இருக்கட்டும். ஐயா கிழிச்சு போடுறது. எது? கிழிச்சு போடுறதுக்கா? ஏன் இந்த கொலவெறி உனக்கு? இது சாதாரண ட்ரெஸ் இல்லம்மா, சூரத்ல போய் எடுத்தது. ஓ பிராண்டட் போர் 50. போர் 50 650 ரூபாய். 2000 ரூபாய். 2000மா? 2 பேண்ட் 2 சட்டை சரக்கு அடிக்கலாமே. கொடுங்க பேண்ட் சட்டை தானே. இப்ப காட்டி தெரியும். போய் மரவா கழட்டு. ஹலோ பாக்குறாங்க. அதெல்லாம் நாங்க உள்ள எல்லாம் பக்கா பேக்கிங் கூட தான் இருக்கோம். அட சும்மா திரும்புமா. ஓகே போ. இருமா குடுமா. ரொம்ப விவரமா இருக்கியா நீ? 2000 ரூபாய் ஆட்டையை போட்டு போறிய தெளிவா போ. கருப்பு வந்திருக்கா? கருப்பு சாமி வந்திருக்க. சாமி வந்த கூட தெரியாம சண்டை போடுறீங்க. சாமி தாங்கள் வந்த நோக்கம் என்ன சாமி? எவன்டா திருவிழாவை நிறுத்த சொன்னது? சாமி இந்த குண்டன் தான் சாமி. சாமி இவனுக்கு எவ்வளவு பெனால்டி பண்ணுமா போடுங்க.
ஏண்டா திருவிழா தேர் என்ன உன் வீட்டு கார் நினைச்சியா? இல்ல சாமி தேருடா இல்ல சாமி. நீ நினைச்சா ஓட்டுறதுக்கும் நிறுத்துறதுக்கும் ஓக்காரா? இல்ல சாமி என்னோட சாமி அவனை மன்னிச்சிருக்க சாமி. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம் சாமி. உங்க உத்தரவை சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. எப்படி அவங்க மூஞ்சில ஆடுறான்டா என் மூஞ்சில அடிச்சிட்டானே. ஓட்டுங்கடா தேர நடத்துங்கடா திருவிழாவை. திருவிழாவை நடத்துங்கடா. நீ என்னடா முடிஞ்சிருச்சே. எல்லாமே கட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு கட்டு விட்டு வைக்கணும். நீ போய் வாழா பாரு. போ போ. அப்படிங்கிற சரி. சாமி 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 யார் சாமி நீங்க? யார் சாமி நீங்க? கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்திருக்கீங்களா? யார் சாமி நீங்க? அவன் என் தம்பி கருப்பன்டா. நான் அவங்க அண்ணன் முனியாண்டிடா. பிரதர் வெல்கம் பிரதர். ஏன் பிரதர் 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? 25 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நான் கபாலி ரஜினியாடா, விருமாண்டிடா. ஐயோ சாரி முனியாண்டிடா. ஐயா முனீஸ்வரர் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஆசீர்வாதமா? அண்டாவை ஓபன் பண்ணு. இந்தாடா. வா வா தேங்காய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. மண்டைய கட்டா குயிடா. என்னது மடையை திறந்து விட்ட மாதிரி தண்ணி இவ்வளவு போகுது. தேங்காய் தப்பா உடஞ்சிருச்சு. தெய்வ குத்தமாயிருச்சு. ஐயனார் கிளம்புறாரு. ஐயனார் கிளம்புறாரு. சாரி முனியாண்டி முனியாண்டி. சாமி சட்டி பிடிக்க கூடாது, கண்ணை குத்திடும். சாமி ஐயா முனீஸ்வரர் ஐயா சொல்றா 25 வருஷமா நீங்க வரல இல்லையா? ஆமா. மக்கள் எல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. வாங்கிட்டு போய் நேர்த்தி கடனா? என்ன இந்த செயினா எவ்வளவு பெருசா இருக்கும்? பரவாயில்லையா? குடுறா. ஏண்டா வாயில சூடத்தை கொளுத்திட்டு தலையில தேங்காய் உடைக்கிற பேட்டை தொட்டு 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறோம். என்ன மாமா உன் பிக் பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டு போல. சரி சரி இன்னைக்கு யார் ஓப்பனிங் ஆடுறது? நீ ஏற்கனவே ஆடிட்டாங்கற. ஓகேடா போ நீ போய் க்ளவுஸ் போடு. ஓகேடா. கீப்பிங் க்ளவுஸ். என்னடா கீப்பிங்ல போடா மால்ல போ. என்ன அவசரம் போ. டேய் மச்சான் டேய் ஒரே ஒரு முறடா. என்னையா? பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கறேன்டா. சரி இந்தா தொட்டல்ல குடு. ஏன்டா அப்புறம் ஆளலாம் மாமா. போ மாமா வயசான காலத்துல எதுக்கு போ. அம்பேர் இல்ல போ. டேய் நீங்கலாம் தெரியுது நாங்களே ஃபீல்டிங் போறோம். என்ன கோரஸா ஓகேன்றானுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? ஏய் இந்த மாதிரி பேசி அவனுங்க எல்லாம் ஃபீல்டிங் அனுப்பிச்சு விட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். 2 மாசமா நானும் பவுலிங் மட்டும் தான். பெரிய பவுலரா வருவ போடா. ஏய் இங்க என்ன பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சாதான் கேட்சா? இப்படியும் பிடிக்கலாம் பாஸ். நீ வாயிலே பிடிப்படா. பால் போடவே மாட்டானா? பவுலிங் பவுலிங் பவுலிங். என்னையா? அவன் ரெடி ஆவல. ரெடி 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 பவுலிங் பவுலிங். யோ இப்போ என்னையா? ரெடி ஆவனாமா? அம்பேர் என்னத்துக்கு ரெடி ஆகணும்? முடி நில்லு. இத சேராட்ட நிறுத்துற மாதிரி கையை காட்டி. ரெடி ரெடி லைன்ல போடு விட்டுறாத. ஐயா அம்மாடி. சவுண்டே காணா. பால் அடிச்சடில பால் விண்வெளிக்கு போயிடுச்சோ? என்ன பாக்குற? பாலே இன்னும் போடல. ஓடலையா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போடுறா. ரெடி. நான் பண்ணி கழட்டுமா? எதுக்கு நிக்கிற? கமான் கமான். என்ன டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? இந்த பேட்டிங் முடியல பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா. நீ அம்பேர் நில்லு. சீக்கிரம் போடுறா. மாமனை எதுவும் கை நீட்ட கூடாது. கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஏய் என்ன கோலி குண்டா விளையாடுற? உருட்டி விளையாடுற. தூக்கி அடியா. ஏய் கேப்டன்ரா எனக்கே சொல்லி தெரியா? சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போற. இவனுக்கு கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பாக்கெட்டு. அவன் போடுவானா இவன் அடிப்பானா இப்படியே நடந்துட்டே இருடா. மேட்ச் முடிஞ்சிடும். டேய் என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து பல்ப் உடைச்சிட்ட? நீ தூக்கிலாம் அடிக்க வேணா, அமுக்கியே ஆடு. அது பேசாம போடு. இப்ப இந்த பல்ப் உடைப்பானோ? தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லக்காத்தம்மட வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் பில்டா? ஆமாங்க. I can't believe you.
ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ முருங்க வீணா போச்சு. வெடிச்சிருச்சா? 5 ரூபாய் பந்தல என் வாழ்க்கைய பஞ்சர் ஆக்கிட்டாருங்களே. என்னடே ஒன்னு அடிச்சா மேல் பல் போடுகிற இல்ல கீழ் பல் போடுகிற போச்சு பஞ்சாயத்தை கூட்டிடுவானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா, நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறானே, அவனை நினைச்சாதான். சும்மா வேட்டையை தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யாருக்கா தெரிய போகுது. அதான் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன? நிறுத்துங்க நிறுத்துங்க, என்றா வசவசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கணும்ல, அவன் என்ன வேணும்னு உடச்சு போட்டா? வேணும்னே தான் உடைச்சான். யாரா அவன்? ஆமா 10 ரூபா பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா, உடச்சவ யாரு? பொறத்தியானா? உள்ளூர்கார் பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். அப்படியெல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டு ஆகணும், பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவளும் நோக்கடிக்கிறாளே. அட என்றா மணி, தீர்ப்ப நாட்டாம நான் தானே சொல்லணும், நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன என் வழி தனி வழி. ஒன்வேல போவா போல. என்ன நாட்டாம ஸ்கூல் பையன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கீங்க? ஓ டீச்சர் ஞாபகம் வந்துச்சா? அப்ப அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குமே. எவடா டீச்சரு? என்றா பாட்டு? ஓ உனக்கு அந்த டீச்சர் யாரு, பாட்டு எதுவும் ஞாபகம் வரல? என்றா வளர்ற? ஏய் போற அந்த பாட்டை. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, ஏ தலவாழ இல போடவா மன்மதரே. நிறுத்துறா நிறுத்துறா, இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. பல்பு உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும். இது நாட்டாம தீர்ப்பாக்கும்.